இந்திய ரிசர்வ் வங்கி கோல்டு லோன்களுக்கான புதிய விதிகளை அமல்படுத்தி இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பெரும்பாலான பாமர மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக தங்கம் வெள்ளின்னு சேமிச்சு வைப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் தேவைப்படும் பட்சத்துல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்ட அடமானம் வச்சு தேவையான பணத்தை பேங்க்ல வாங்கிக்கலாம். அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கோல்டு லோன் திட்டம். தங்க நகை கடன் என்பது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ஜுவல்ல வங்கியில அல்லது நிதி நிறுவனத்துல பிணையா வைத்து பெறக்கூடிய ஒரு பாதுகாப்பான கடன் தான். பொதுவா ஆண்டுக்கு 8 முதல் 27% வரை வட்டி கட்ட வேண்டியிருக்கும். இதற்கு வருமான சான்றிதழ் அல்லது அதிக சிபில் ஸ்கோர் தேவைப்படாது. இதுல இப்போ ஆர்பிஐ கடன் வழங்கும் முறையில அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் கோல்டுக்கு மட்டுமில்லாம வெள்ளி நகைகள் மீது பெறப்படக்கூடிய கடன்களுக்கும் பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இனிமே அடகு வைக்கக்கூடிய தங்கத்துக்கு சந்தை மதிப்புல அதிகபட்சமா 85% வரை கடனா பெற முடியுமா? முன்பு அனைத்து கடன்களுக்குமே ஒரே மாதிரியான கடன் மதிப்பு, அதாவது 75% தான் இருந்துச்சு. தற்போது கடன் தொகைக்கு ஏற்ப இது மாற்றப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட தங்கத்தின் மதிப்பு 1 லட்சம் இருக்குன்னா உங்களுக்கு 85,000 ரூபாய் வரை கடன் கிடைக்குமா? தங்கத்திற்கு ஈடா உங்களுக்கு அதிக பணம் கிடைக்குது இந்த புது ரூல்னால. 2.5 லட்சம் வரை இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்புல 85% வரை கடன் பெறலாம். 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்புல 80% வரை கடன் பெற முடியும். 5 லட்சத்திற்கு மேல இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்புல 75% வரை மட்டுமே கடன் பெற முடியும். தங்க நகை கடன் பெறுபவர்கள் தங்களின் அடையாள சான்று, அதாவது ஐடி ப்ரூஃபை சமர்ப்பிக்கிறது கட்டாயம். மேலும் வாடிக்கையாளர்களுடைய பேங்க் டிரான்சாக்சன் தொடர்பா கூடுதலா செக் பண்ணுவாங்களாம். 2 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கினாலே சம்பள சான்று, அதாவது சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. இப்போ 2.5 லட்சம் வரை எந்த வருமான சான்றும், அதாவது சேலரி ஸ்லிப்பும் தேவைப்படாது. மேலும் அடகு வைக்கப்படக்கூடிய தங்கத்தினுடைய தூய்மை மற்றும் எடையை கணக்கிடுவதில் நாடு முழுவதுமே ஒரே மாதிரியான தரநிலை பின்பற்றப்படுமா? முன்பெல்லாம் நகையை மதிப்பீடு செய்யறது வாடிக்கையாளர்களுக்கு தெரியாம நடக்கும். இப்போ நகையை மதிப்பீடு செய்யும் போது வாடிக்கையாளர் முன்னிலையே செய்யறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தங்கத்தினுடைய தரம், அதாவது பியூரிட்டி குறித்த சான்றிதழை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. முன்பெல்லாம் கடன் வாங்கியவங்க வட்டியை மட்டுமே செலுத்தி கடனை புதுப்பிக்க முடிஞ்சிச்சு. புதிய விதிகளின்படி கடன் வாங்கியவங்க கோல்ட மீண்டும் அடமான வைப்பதற்கு முன்பு அசல் மற்றும் வட்டியை முழுமையா திருப்பி செலுத்தணும். இது சாமானிய மக்களின் நிதி சுமையை அதிகரிக்குது. அதே போல வாங்கிய கடனை திருப்பி செலுத்துறதுல தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா கூடுதல் வட்டியோட அபராதமும் விதிக்கப்படுமா? நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள்ள கடன் அடைக்க தவறுனா வங்கிகள் எவ்வித முன்னறிவிப்புமே இல்லாம நகைகளை ஏலம் விட சட்டப்பூர்வ அதிகாரம் வங்கிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல வங்கிகளும் கடன் முடிந்த 7 நாட்களுக்குள்ள நகையை கடன் முடிந்த 7 நாட்களுக்குள்ள நாளுக்கு 5,000 ரூபாய் வரை அபராதம் தரணும். 5,000 ரூபாய் அபராதம் சாமானிய மக்கள். அதனால கடன் ஒப்பந்த பத்திரங்களை முழுமையா படித்து பார்த்த பின்னரே